இன்றைக்கி எபிசோடில் நாம் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி டிசி வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டிசி வோல்டேஜ் நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் நம்ம பேட்டரிஸ்லேருந்து எந்த ஒரு டிவைஸும் சப்ளை ஆகிற கரண்ட்டை தான் டிசி வோல்டேஜ்னு சொல்லுவோம். பேட்டரியில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 2 வேரியண்ட்டாக பிரிக்கலாம், ரீசார்ஜபிள் அண்ட் நான் ரீசார்ஜபிள். இந்த நார்மல் 9 வோல்ட் எல்லாமே வந்து நான் ரீசார்ஜபிள். இந்த லிப்போ பேட்டரி எல்லாமே வந்து ரீசார்ஜபிள். இது 1.2 வோல்ட்டு, இது 3.7 வோல்ட்டு, இது 5 வோல்ட்டு. எத்தனை வோல்ட்டு தேவை அத்தனை வோல்ட்டுக்கு ஏற்ற நம்மகிட்ட பேட்டரி கிடைக்கும். ஆனால் நம்ம எந்த வோல்ட்டுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தேவையான அளவை விட அதிகமான பேட்டரி பவரை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவைஸ் புகஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அதிகமான வாட்டில் தான் இருக்கும். 600 வாட் மேக்ஸிமம் பெரிய பெரிய பேட்டரிஸில் தான் இருக்கும். 200 வாட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி பார்க்கலாம். பாருங்கள், 004 அப்படின்னு காட்டுது. இதே தான் எல்லாத்துக்கும் காட்டும். இது வந்து 5 வாட்டுன்றே தெரிஞ்சாலும் நான் டேரெக்டாக 20 வாட்டுக்கிட்ட போகிறேன். 5.00 காட்டும். 4.2 பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. 4.2க்கு டவுன் ஆகிடுச்சு. இது 18650 லிப்போ பேட்டரி, லித்தியம் பாலிமர் பேட்டரி. 3.7லேருந்து ஃபுல்லி சார்ஜ் பண்ணால் 4.2 வரைக்கும் வரும். இப்போ 3.4 இருக்குது. 1.2 பேட்டரியை பார்ப்போம். 1.2 வாட்டை பார்ப்போம். இப்படி டிசி வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரி பவர் செக் பண்ணுறதுக்காக டிசி சப்ளை யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். மேலே ஒரு கோட் போட்டு கீழே 3 டாட் வைக்கணும். இதுதான் டிசி கரண்ட்டுடைய சிம்பல்.